வியூவர்ஸ், இந்தியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த அயோத்தி ராமர் கோயில் திருப்புழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதை ஒட்டி ராமர் கோயில் வண்ண பூக்களால் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சரியாக 11 மணி அளவில் வந்தார். அவருக்கு சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டது. வண்ண மலர்கள் ஹெலிகாப்டர் மூலம் தூவப்பட்டன. அதன் பிறகு நமது பாரத பிரதமர் அவர்கள் திருக்கோயிலின் கருவறைக்குள் அழைத்து செல்லப்பட்டார். பிறகு வேத வித்வான்களின் நெறிமுறைப்படி அவர் பூஜை செய்தார். அதை நம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. இப்போது தீபாராதனை செய்து கொண்டிருக்கிறார். பால ராமர் அவர்களின் தரிசனம் இப்போது நம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. அதற்கு நமது பாரத பிரதமர் அவர்கள் தீபாராதனை செய்தார். இப்போது வெகு நேரமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். பின்பு அந்த கோயிலில் பணியாற்றும் அதாவது பிராமணர்களுக்கு அவர் சிறப்பு செய்தார். பின்பு அவர் இந்த ராமர் கோயில் நீண்ட நாட்களாக கட்டப்படாமல் இருந்ததற்கு ராமரிடம் மன்னிப்பு கேட்பதாக கூறினார். இந்தியா முழுவதும் இன்று தான் தீபாவளி கொண்டாடப்படுகின்றது அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். அது மட்டும் கிடையாது. கோயில் கட்டுவதற்கு அதாவது உதவியாக இருந்த களப்பணியாளர் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நன்றி கடன் பெற்றுள்ளதாக கூறினார். இந்த விழாவில் மிக முக்கிய விஐபிகள் நிறைய பேர் கலந்து கொண்டனர். ஆனால் பொதுமக்களுக்கு இன்று பாதுகாப்பு காரணமாக அனுமதி கொடுக்கப்படவில்லை. நாளை முதல் இது கோயிலில் பொதுமக்கள் வழிபடலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கோயில் கட்டுவதற்கு பெரும் உதவியாக இருந்த நீதித்துறைக்கும் சேகவர் அதாவது இந்த கோயில் அந்த பணி கட்டுவதற்கு சேவை செய்த அனைவருக்கும் அவர் நன்றி கூறினார். இந்த ராமர் கோயில் திருப்புழா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.